அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வல்ல பெருமான் மனித குலத்திற்கு வகுத்தளித்த சுத்த சன்மார்க்க நெறியினை தமது சொற்பொழிவுகள் மூலமாகவும் நூல்கள் வாயிலாகவும் இலகுவாக அனைவரும் புரிந்து கொள்ள வண்ணம் வெளியிட்டவர்தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் தயா விளக்கமாலை என்ற ஒரு பதிகத்திற்கு அற்புதமான சொற்பொழிவாற்றியுள்ளார்கள். இன்றைய நாளிலே தயவு வாழ்வு 74வது பாடல். அவர்கள் சொற்பொழிவாற்றிய நாள் 12/9/1982. இவ்வாரம் 74வது பாடலுக்கு விளக்கம் காண்போம். இப்பாடல் தேமொழி என்று தொடங்கப்பட்டுள்ளது. சென்ற வார பாடலின் கடைசி வரியின் கடைசி எழுத்து தே என முடிவடைந்துள்ளது. ஒரு பாடலின் அந்தமாக அமையும் ஒரு சொல்லோ பல சொற்கள் சேர்ந்த சொற்றொடரோ ஒரு எழுத்தோ அடுத்த பாடலுக்கு ஆதியாக அமைகிறது. இது அந்தாதி மாலையின் தனிச்சிறப்பு ஆகும். இப்பாடல் ஒரு எழுத்தில் தொடங்கியுள்ளது. தேமொழி மாலை ஈதளவெனினும் சிறியனேன் உள்ளம அந்தடத்தே ஓ மொழியாகும் பஞ்சமி பதுமம் ஒடுங்கியே கிடந்த துன்னொழியால் பாமொழியாகி வைகரி வாக்காய் பாருற மலர்ந்தது அதனால் தோமொழி தயவு ஒழுக்கமே சூழ தொடுத்தனன் மாலை நுந்தோட்கே. இம்மாலையானது வெறும் மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலை அல்ல, மலர்களால் தொடுக்கப்பட்ட பாமாலை ஆகும். இவ்வாறு தொடுக்கப்பட்டு இறைவனுக்கு சூட்டப்படும் பாமாலை வாடாதது, நித்தியமான பரம்பொருளுக்கு சூட்டப்படுவதால் மாலையும் நித்தியமாக விளங்குவதாக உள்ளது. இதுவரையிலும் இறைவனுக்கு எத்தனையோ பேர் எத்தனையோ வகையான மாலைகளை அணிவித்துள்ளனர். ஆனால் அப்பாமாலைகள் எல்லாம் புறத்திருந்து உருவாக்கப்பட்டவையே. அப்படி உருவாகி வருவதற்கும் இறையருளே உதவியுள்ளது. அவன் அருள் இல்லாமல் எவ்வித செயலும் நடைபெறாது. அவ்வாறு இறைவனின் ஏகதேச அருளால் பாடப்பட்ட பாடல்கள் எல்லாம் கடவுள் உண்மையை முழுமையாக காட்டி கொடுக்கவோ கடவுள் நிலையினோடு கூட்டி வைக்கவோ முடியவில்லை. இறைவன் மீது பாடப்பட்டுள்ள தோத்திர பாடல்களும் பக்தி பாடல்களும் இறைவனின் அருளை வேண்டியே பாடப்பட்டவையாக இருந்தாலும் இறையருளே பாவாக வெளிப்பட்டிலங்காத காரணத்தால் அவையெல்லாம் அருட்பா என்ற பெயரை பெறவில்லை. வள்ளல் பெருமான் பாடியுள்ள பாடல்கள் மட்டும் திரு அருட்பா என்னும் பெயரை பெற்றுள்ளது. அருட்பாவின் பாடல்கள் எல்லாம் இறையருளே பாடல்களாக வெளிப்பட்டுள்ளவை ஆகும். அருட்பாவின் பாடல்களை மன ஓர்மையுடன் படிப்போர்க்கு இறை உண்மையை காட்டி கொடுத்து அந்நிலையை அடைவதற்கு உதவுவதாக உள்ளது. இன்று தயா விளக்கமாலை இறைவனின் உண்மையை அறிந்து அடைந்து அந்நிலை நின்று வாழ உதவுவதாக உள்ளது. அதற்கும் திருவருளே உள்நின்று உதவி கொண்டுள்ளது. ஓ மொழியாகும் பஞ்சமி பதுமம் ஒடுங்கியே கிடந்த துன்னொழியால். ஓம் என்பது ஒரு மொழியாக ஒரு மந்திரமாக உள்ளது. பஞ்சமி பதுமம் என்பது ஐந்தியல் தாமரையாக விளங்குவது. ஓம் என்பது அ உ இம் என பிரிந்து இம் என்பது விந்துவாகவும் நாதமாகவும் அமைந்துள்ளது. விந்து என்பது எங்கும் நிறை ஒளியாகவும் நாதம் என்பது எங்கும் நிறை ஒலியாகவும் விளங்குகின்றது. விந்து என்னும் ஒளியிலிருந்தே நாதமாம் ஒலி தோன்றி எங்கும் பரவுகின்றது. ஒரு ஒலி தோன்றுவது வெளி நிறைந்த மின்காந்த ஒளி இடத்திருந்தே வானொலியில் நாம் ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்து ஒலிபரப்பப்படுவதை அதே நேரத்தில் நாம் இங்கு கேட்கிறோம். காரணம், ஒலி அலைகள் ஒளி அலைகளாக மாற்றப்பட்டு மீண்டும் ஒலிவாங்கி கருவியினால் ஒலி அலைகளாக கிரகிக்கப்படுகிறது.
ஒளியின் வேகம் வினாடிக்கு 1,86,000 மைல்கள் அல்லது 3,00,000 கிலோமீட்டர்கள் ஆகும். ஒலியின் வேகம் 1100 அடிகள் தான். எனவேதான் ஒலி அலைகளை விட ஒளி அலைகள் மிக விரைவாக பரவுகின்றன. ஒரு எழுத்து ஒலி வடிவாக வெளிவர வேண்டுமானால் சிறநடுத்தளத்தை விளங்கும் அருள் ஒளியின் இயக்கம் உந்தி, இதயம், கண்டம், லலாடம் ஆகிய இடங்களில் கால், அரை, முக்கால், முழுமை என்ற அளவில் சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி என்னும் ஒலியாக வளர்ச்சியிற்று ஒலித்து நம் காதுகளால் கேட்க முடிகிறது. அவ்வாறு அகம் ஒளிர் கடவுளான்ம ஜோதியின் அருளாற்றலால் எழுந்த ஒலி வண்ண எழுத்து மொழிகளை கொண்டு வரிவடிவ சொல் மாலையை தொடுக்கிறது என் உள்ளம். இக்கருத்தை பாமொழியாகி வைகரி வாய்க்காய் பாருற மலர்ந்தது வதனால் என்னும் வரிகளால் அறிந்துணரலாம். அருட்பெரும் ஜோதி நம்மில் அரும்பாக அரும்பியுள்ளது. இன்று அதுவே தயவு மலராக 5 வண்ணங்கொண்ட தாமரையாக மலர்ந்துள்ளது. அதனின்று ஐஞ்செயல் காரியப்பாடுகளும் ஐஞ்சக்திகளாக விரிந்து செயல்படுகின்றது. பொருட்சக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, யோகசக்தி, அருட்சக்தி என்பது ஐஞ்சக்திகளாகும். மனிதன் ஞானசக்தியை கொண்டு கடவுள் உண்மையை அறிந்துணர பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டான். அதன் பயனாக அகம் ஒளிர் ஆன்ம ஜோதியை கண்டுணர்ந்தான். அவ்வாறு கண்டு அவ்வொளி நிலையிலேயே உட்புதைந்து மறைந்து பயனற்று போனான். இதனால் அவன் பெற்ற உடலும் உயிர் உணர்வும் வீணாகிவிட்டன. இவ்வாறு முன்வாழ்ந்த ஞானியர், யோகியர் எல்லாம் தாம் அறிந்த உண்மையினை பிறருக்கு எடுத்துச் சொல்ல முடியாமலும் புறத்திருந்து கொண்டு இப்படித்தான் இருக்கும், அப்படித்தான் இருக்கும் என கூறியவர்கள் உண்மையினை காண முடியவில்லை. இதனையே கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை என்பதனால் அறிந்துணரலாம். இவர்கள் காலத்தில் கடவுள் உண்மையை உணர்ந்து அறிந்து அதனோடு ஐக்கியமாகி விடுவதே முடிந்த நிலையாகவும் அவர்களின் குறிக்கோளாகவும் இருந்தது. கடவுள் உண்மையை உணர்ந்து அதனோடு ஒன்றி இருந்து வாழ முடியும், இரவாமை என்னும் சித்தி நிலையை பெற முடியும் என்ற உண்மையை கூட அவர்கள் அறியவில்லை. நம் வள்ளல் பெருமானோ மரணமில்லா பெருவாழ்வு பெற்று நித்தியானந்தமாக திகழ்கின்றார். அவர் கடவுள் உண்மையை புறத்தே எங்கும் தேடி அலையவில்லை. அகத்தே விளங்கும் அருட்ஜோதியை கண்டு கலந்து அதனோடு ஒன்றி அந்நிலை நின்று வாழ வேண்டும் என்பதனை உலகுக்கு உணர்த்தினார். அவர் தாம் பெற்ற பேற்றை பா வடிவில் வழங்கியுள்ளதனால் உணரலாம். ஐயமுற்றார் எல்லாரும் புறத்திருக்க நான் போய் அம்பலத்தே திருநடங்கண்டு அகங்களிக்கும் போது. ஐயமுற்றார் எல்லாரும் புறத்து இருக்க நான் போய் அம்பலத்தே திருநடங்கண்டு அகங்களிக்கும் போது. மையகத்தே பொருந்தாதவள் அருகணைந்தென் மடிபிடித்தார், நானும் அவர் அடிபிடித்து கொண்டேன். மையகத்தே பொருந்தாத வள்ளல் அருகு அணைந்து என் மடிபிடித்தார், நானும் அவர் அடிபிடித்து கொண்டேன். மெய்யகத்தே நம்மை வைத்து விழித்திருக்கின்றாய் நீ, விளங்குக சன்மார்க்க நிலை விளக்குக வென்றனது. மெய் அகத்தே நம்மை வைத்து விழித்திருக்கின்றாய் நீ, விளங்குக சன்மார்க்க நிலை விளக்குக வென்றனது. கையகத்தே ஒரு பசும்பொற் கங்கணமும் புனைந்தார், கருணையினில் தாயனையார் கண்டா என் தோழி. கையகத்தே ஒரு பசும்பொற் கங்கணமும் புனைந்தார், கருணையினில் தாயனையார் கண்டாய் என் தோழி. இதனால் நாம் புறமிருந்து கொண்டு அதனை பற்றி கொண்டு புறச் சீர்திருத்தங்களை செய்து கொண்டிருக்க வேண்டியதில்லை. ஒருவர் விபூதி பூசுகிறாரா, வெள்ளையாடை உடுத்திக் கொள்கிறாரா என்பதெல்லாம் அவசியமற்றதாகும். மாற்றங்கள் எல்லாம் அகத்தில் ஏற்பட வேண்டும்.
சிலர் கேட்கலாம், வள்ளல் அடிகளார் ஏன் மறைந்துள்ளார் என்று. அவர் மறையவில்லை, தம்மை மறைத்து கொண்டுள்ளார். புறத்தே இருந்து கொண்டு என்னதான் சொன்னாலும் மக்கள் உணர்ந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்பொழுது வள்ளல் பெருமான் இருந்தால் அவருக்கு 160 வயது ஆகியிருக்கும். அதுவே ஒரு அதிசயமாக கருதி மக்கள் கூட்டம் கூடிவிடுவர். பின்பு அது சமய மத கூட்டம் போல் ஆகிவிடும். உலக மக்கள் அனைவரும் ஏற்று பயன்பெற முடியாது. எனவே அவர் அகமிருந்து ஒவ்வொரு மனிதரின் உள்ளத்துணர்வையும் தூண்டிவிட்டு கொண்டுள்ளார். இதனால் இச்சுத்த சன்மார்க்க நெறி உலகமெல்லாம் பரவி வரும். அதிலும் முதலில் வெளிநாடுகளில் பரவி அவர்கள் வந்து இங்கு சொல்லும் போதுதான் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பது வள்ளல் வாக்கு. வள்ளல் பெருமானின் ஆணைப்படி ரஷ்யாவிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் பிளாவட்ஸ்கி அம்மையும் கர்னல் ஆல்காட் என்ற இருவர்களும் சென்னைக்கு வந்து உலக சகோதரத்துவத்தை ஏற்படுத்தும் பொருட்டு பிரம்மஞான சங்கத்தை நிறுவினர். அது சிறிது காலம் செயல்பட்டு வந்தது. இப்பொழுது கலாட்சேத்திரமாக உள்ளது. மக்கள் இன்னும் முழுமையான பக்குவ நிலையை பெறும்போது இக்கருத்துக்களை உணர்ந்து ஏற்பர். தோமொழி தயவு ஒழுக்கமே சூழ தொடுத்த நன்மாலை நுண்தோட்கே. தோம் ப்ளஸ் ஒழி தோமொழியாகும். தோம் என்றால் குற்றங்கள் என்பது பொருள். குற்றங்களையெல்லாம் ஒழிக்க நீக்க வேண்டுமானால் தயவு ஒழுக்கம் சூழ வேண்டும். ஒழுக்கம் என்பது இந்திரியம், கரணம், ஜீவன், ஆன்மா என பிரிந்து 4 வகையாக சொல்லப்படும். சத்விசாரத்தால் உள்வழிர் ஆன்ம ஒளியை சார்ந்து கொண்டு தயவுடன் பார்த்தல், கேட்டல், பேசுதல், எண்ணுதல், செய்தல் ஆகிய காரியங்களை செய்து வரல் வேண்டும். இத்தகைய தயா ஒழுக்கம் பரவ இம்மாலையை உமது தோள்களில் அணிவிக்கின்றேன் என வேண்டப்படுகின்றது. தலையில் சூடும் மாலை தாமம் எனப்படும். இது மெய்யறிவு விளக்கத்தை தருவது. தாள்களில் அணிவிக்கப்படும் மாலை அருளை வழங்குவது. தோள்களில் சூட்டப்படும் மாலை தொங்கல் எனப்படும். தோள்களில் சூட்டப்படுவதால் அம்மாலை இதயத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. இதயம் ஜீவ உணர்வு செயல்படும் இடமாகும். ஜீவ உணர்வு தயவு உணர்வாக உயர்வடையும் போதுதான் அறிவு விளக்கமும் திருவருள் துணையும் கிடைக்கப் பெறுகின்றது. எனவே இறைவனுக்கு இப்பாமாலையை தோள்களில் அணிவித்து மகிழப்படுகிறது. திருவடியில் மாலை சூட்டி பணிந்து உள நெகிழ்வோடு நிற்க திருவருள் பெறப்படுகிறது. அவ்வருளால் மெய்யறிவு பெற்று அது கொண்டு தாமம் ஆக்கி தலையிடத்தை சூட்டும் மாலையால் உண்மை கண்டு உளம் கொண்டு தெளிவோடு வாழக்கூடியதாய் இருக்கின்றது. இந்த குலையா நல்லின்ப வாழ்வு ஏற்று என்றும் தழைத்து ஓங்கவே அலங்கலாக தொங்கும் தொங்கலாக இம்மாலை தோளில் சூட்டப்படுகின்றதாம். இதனால் கடவுளரின் அடி முடி நடுவாகிய முன்னிலை அனுபவமும் கூடி திரிதேக சித்தி பேரின்பு வாழ்வு பெறப்படுவதாய் இருக்கின்றது. இம்முன்னிலை அனுபவ பேற்றினை கூட்டி வைக்கவே நம் வள்ளல் பெருமான் திருவடி புகழ்ச்சியும் அடி அருட்பெருஞ்சோதி அகவலும் முடி அஷ்டகமும் நடு ஆகிய 3ம் திருவருள் ஆணைப்படி அருளியுள்ளார். எனவே உண்மை கண்டு உளம் கொண்டு உலவா இன்ப வாழ்வுக்கு துணையாக இத்தயா விளக்க மாலையையும் ஏற்று பெரும் பயன் பெற வாரீர். தயவு. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.